ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செஞ்சுருக்கிற மெத்தட் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த இறால் கிரேவி நீங்கள் எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். பிரியாணி கூட தொட்டு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறால் கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இறால் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க. உப்பு சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். க்ளீன் பண்ண இறாலை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இறால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour இதை நல்லா ஊற வச்சு நம்ம செய்யும்போது மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு குறைவாக இருந்தால் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். வந்ததும் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, கூட ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதுவும் நல்லா சாஃப்டாக தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்ல ஒரு திக்கான விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போது இறால் கிரேவிக்கான நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இந்த இறால் கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் பாருங்கள், கிரேவியில் நல்லா அந்த எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்ச ப்ரான் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு மசாலாவும் இப்போ சேர்க்க தேவையில்லை. மேரினேட் பண்ணதுனால இப்போ அப்படியே நம்ம டைரெக்டாக இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இறாலை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கி விட்டதும் கிரேவிக்கான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது மூடி போட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்ததும் பாருங்கள், கிரேவிக்கான தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாக வற்றி மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இது கூட நம்ம கடைசியாக கரம் மசாலா சேர்க்கணுங்க. அப்போ தான் இந்த மசாலா இன்னும் டேஸ்ட் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு இந்த கிரேவி கிடைக்கும். இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டான இறால் கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த இறால் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.